Hebron Ministries. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிமா. பாகால் ஆமானிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. சாலமோனுக்கு ஒரு சாத்தை தோட்டம் ஒன்றாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளி காசுக்காக கொண்டு வரும்படி விட்டார். Solomon had a vineyard at Baal Haman. He released the vineyard to keepers. Everyone was to bring for its fruit 1,000 silver coins. பார்த்தியா, சாலமோன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சாலமோன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் எங்கே இருந்துச்சு? அந்த திராட்சை தோட்டம் பாகால் ஆமான் என்ற ஒரு இடத்துல இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி அருமையான ஒரு செய்தி. 4 பகுதிகளாக அந்த செய்தியை பிரிக்க போகிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, நம்ம எல்லாம் யாருன்னா கிரைஸ்ட் ரிலேஷன்ஸ். நம்ம கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா கிறிஸ்துவின் உறவுகள். 4 காரியங்களை கவனிங்க. 1, கீப்பர்ஸ் ஆஃப் வினியார்ட் அப்படின்னா திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள். இந்த சாப்டரில் 4 வகையான ஆட்களை பார்க்க போகிறோம். 1, கீப்பர்ஸ் ஆஃப் வினியார்ட்னா திராட்சை தோட்டத்தின் யார் திராட்சை தோட்டம்? நீங்கள் தான் இந்த திராட்சை தோட்டத்துடைய காவலாளிகள். அது மறுபடியும் நம்ம பார்ப்போம். 2வது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் வினியார்ட். அந்த திராட்சை தோட்டத்தில் கனிகள் காணப்படுகிறது. நீங்கள் வெறும் பிலீவராக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியம், வாய்ஸ் ஆஃப் வினியார்ட். அந்த திராட்சை தோட்டத்தில் சத்தம் இருந்துச்சு. இன்னும் நம்ம சத்தம் போடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ உங்கள் சத்தம் பக்கத்து வீட்டுக்காரனு போகிறது. ஆனால் உங்கள் சத்தம் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். சொல்லுங்கள், ஏன் சத்தம் பரலோகத்துக்கு போகணும்? சத்தம் மிக முக்கியம். 4வது காரியம், காட் ஆஃப் வினியார்ட். திராட்சை தோட்டத்துக்கே அவர் தான் தலைவர். திராட்சை யார்? அடனாய், எல்ஷடாய், எல்கிபோர். அவர் தான் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய தேவன். ஹல்லேலூயா. இது எபிரோனுடைய தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, எங்கள் எபிரோனுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போ என்ன பண்ண? 2வது சாகுபடி செய்தல். 3வது ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் உரம் போடுது. என்ன சிஸ்டர் போன வாரம் வந்தீங்க, இன்னைக்கு ஏன் சிஸ்டர் வரல? என்னாச்சு? இல்லை எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு, எங்கள் அக்கா வந்துட்டா, திடீர்னு ஊர்லேருந்து வரா. அப்போ எங்கேன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டான். அதனால் நான் என்ன பண்ணுது? சர்ச்சுக்கு வர முடியல. அதான் ஃபெர்டிலைசேஷன். நீ என்ன சொன்ன? இல்லை சிஸ்டர், கர்த்தர் நமக்கு சபையை, நீங்கள் சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பெரிய ஏற்பட்ட கிருபை சிஸ்டர். எத்தனையோ பேரை ரட்சிக்கல, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறாரு. சபைக்கு வராது மட்டும் இருக்காதீங்க. என்ன பண்ண? ஃபெர்டிலைசர்னா உரம் போடுகிறது. அல்லேலூயா. அந்த சாயிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த சாயிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அப்போ தான் வருகிற செடி நல்ல கனிகளை கொடுக்கும், பூக்களை கொடுக்கும். அதனால் உரம் போடுகிறது மிக முக்கியம். 2வது ஃபெர்டிலைசேஷன். 3வது 4வது காரியம் பிளான்டிங். இதெல்லாம் முடித்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அருமையான அதை நடுவார்கள். அதாவது சின்ன சின்ன செடிகளை அங்கே அழகாய் நடுவார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் நீ சபையில் நடப்படுகிறாய். மறுபடியும் ஆண்டவர் தேவன் கிரிப் வந்துச்சு. இப்படி போன இப்போ கர்த்தர் நட்டுறார் திராட்சை தோட்டத்தில். உன்னை எப்படி நட்டுறாரு? ஒரு திராட்சை செடியாய், அழகாக கனி கொடுக்குற திராட்சை செடியாக கர்த்தர் மாற்றிடுறாரு. நீ காட்டு ஒளிவம் போகிற இருந்த இன்றைக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் அவருடைய தோட்டத்திலே கர்த்தர் நாட்டி விடுகிறார். ஹல்லேலூயா. அதாவது பிளான்டிங். 4வது கட்டம் ட்ரைனிங். பிறகு என்ன பண்ணுவாங்க? அந்த 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 நாற்றை வரிசையாக நடுவாங்க. பாருங்கள், வரிசையாக அழகாக ஒரு இந்த கிரேப் கார்டன் அப்புறம் போட சொல்கிறாங்க. கிரேப் கார்டன் பார்த்தீங்கன்னா அழகழகாக. யார் திராட்சை தோட்டத்துக்கு போயிருக்கீங்க? கிரேப் கார்டன் யார் போயிருக்கீங்க? பரவாயில்ல, இந்த சர்வீஸில் 4-5 பேர் போயிருக்கீங்களே. போன சர்வீஸில் ஒரு ஆள் கூட போகலையே. திராட்சை தோட்டம் என்னன்னு தெரில. ஒரு நாளைக்கு டைம் கிடச்சா ஆண்டோட கேட்டு திராட்சை தோட்டத்துக்கு போங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குச்சி ஒன்று இருக்கும், பிறகு ஒரு ஒயர் ஒரு சுற்றி இருக்கும். அந்த ஒயரில் இந்த திராட்சை அப்படியே படரும். அதுக்கு தெரியுது எந்த பக்கம் படர வேண்டும் என்று. ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப அழகு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அது? பார்த்திங்களா அதை வச்சுருக்கோம். இதான் திராட்சை தோட்டம். பார்த்திங்களா அதில் திராட்சை தோட்ட கனிகள் எப்படி அழகாக தொகுது பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திருட்டு யாப்பம் விட்டுறீங்க. அவன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து என்ன பண்ணுறா? அவன் எல்லாம் செஞ்சு அது எல்லாத்தையும் அழகா இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். திராட்சை தோட்டம் என்ன பியூட்டிஃபுல் கிரேப்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி ஆண்டவரெல்லாம் கண்டுபிடிச்சி முதல்ல யார் திராட்சை தோட்டத்தை உண்டாக்குனா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
காலையில் நான் கேட்கல. யாராவது சொல்கிறீங்களா பார்க்கலாம்? யாருமா? கோவிந்தசாமியா? யாருமா? கரெக்டாக சொல்லணும். நோவா. கரெக்ட், வெரி குட். அவன் தான் முதல்ல திராட்சை தோட்டத்தை பயிரிட்டவன். அல்லேலூயா. சரி, திராட்சை தோட்டம் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ண, அது மூணாவது ப்ரூனிங்னா என்ன பண்ணுறது? கொத்தடியில் ப்ரூனிங்னா சுத்தம் செய்து போடுங்க. ப்ரூனிங்னா ட்ரிம் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ண, ப்ரூனிங் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இலைகள்லாம் நறுக்குவாங்க, கட் பண்ணி விட்டு சைஸ் பண்ணி விட்டுனா அது அழகாக வளரும். பிறகு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குலையார வெட்டுதான், இதான் ப்ரூனிங். கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டோம்னா அது இன்னும் நல்லா வளரும். யூனிட் ப்ரூனிங். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சரியாக சொல்லணும். ஆண்டவர் சர்ச்சுக்கு வரும்பொழுது உங்களை ஏன் வர்றேன்னா உங்களை கேள்வி கேட்கணும். 4 பேர் நீங்கள் சரியாக செய்யலாம், உங்களை திட்டணும். ஐயோ என்னை திட்டானே தூக்கி மூஞ்ச தூக்கி வச்சக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை தடவை மூஞ்ச தூக்கி வச்சுப்பீங்க? அப்புறம் அப்படி நின்றுடும். புரியுதாம்மா? அப்படி வச்சுக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ண, ஒரு ரிலாக்ஸ் ஆகிடணும். எதுக்கு அவன் கட் பண்ணி அது அந்த ப்ரூனிங்க்கு அது விட்டு கொடுக்கலாம், அது சுத்தம் சேர்த்து விட்டு கொடுக்கலாம். அது நல்ல நற்கொலை திராட்சை செடிக்கு பழங்களை தராது. சின்ன வயசில் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் டிசிப்ளைன் பண்ணும்போது டிசிப்ளின் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அப்புறம் காலேஜ் போக முடியாது. காலேஜ் போட்டு டிகிரி வாங்க முடியாது. டிகிரி வாங்கினா ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க. தேவன் அங்கே நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அங்கே ஒரு உயர்த்துவார். இந்த உயர்வு என்றது ப்ரூனிங் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம கடைசி வரை சாகிற வரலையும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை என்ன பண்ணணும்? கட் பண்ணி விடணும், திட்டணும். அல்லேலூயா. அதன் அவமரியாதையா நினைக்கவே கூடாது. சில பேர் திட்டுவான், சில பாஸ் கண்ணாமனா திட்டுவான், சில பாஸ் கெட்ட வார்த்தையில் திட்டுவான். அந்த இடத்துல உங்களை மாட்டிப்பாங்க. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வளர்ந்துருப்பீங்க. திடீர்னு என்ன பண்ணுங்க, வேலைக்கு போவீங்க, அவன் என்ன பண்ணுவான்? அசிங்கமாக திட்டுவான். சில பேர். எல்லா பாஸும் ஒரே மாதிரி இருப்பானா? சொல்லுங்கள். எல்லா பாஸும் ஒரே மாதிரி இருப்பானா? கட்சி திட்டுவான். அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. தொடச்சி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தொடச்சி போட்டு போகலாம். அப்போ தான் அந்த வேலையில் இருக்க முடியும். அவன் பார்ப்பான், திட்டிட்டு நடா இவ்வளோ திட்டுறோம், இந்த ஆள் கோச்சிக்கோ இல்லையா பார்ப்பான். டக்குன்னு சம்பளத்தை ஏற்றிடுவான். நிறைய திட்டுவாங்க, சம்பளம் ஏறும். இதெல்லாம் டெக்னிக் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு. இது அப்பா இருந்தால் அப்பா என்ன பண்ண, அடித்த உடனே அம்மா அடித்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய போய் தன்னோட மடியில் போட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு ஆறுதல் படுத்துவாங்க. பாரு, எல்லா பாஸும் அப்படி தான். எல்லா பாஸும் திட்டாங்க, அவன் மனசு வேதனைப்படும். ஐயோ என் ஸ்டாஃப் ஆச்சு நான் திட்டமே. அது போல் கர்த்தரும் அப்படி தான் நம்ம ப்ரூனிங் பண்ணுவார். கஷ்டத்தை கொடுப்பார். பண கஷ்டம் வரும், குடும்ப கஷ்டம் வரும், வியாதி என்ற கஷ்டம் வரும். ஆண்டவரே ஏன் என்ன படி படைச்சிக்க, ஏன் மட்டும் தான் நம்பி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறை செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரூனிங். கர்த்தர் உன்னை சரி பண்ணுறாரு, உன்னை சுத்தம் செய்கிறாரு. அது புரியுதா? சுத்தம் செய்கிறதுனா நீங்கள் உங்கள் காயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சீடு பிடிச்சி போச்சு வச்சுங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? பஞ்சை எடுத்து தொடைப்பாங்க. தொடாத அப்படின்னா அது அப்படியே ஊறி போய் கடைசியில் காலை கட் பண்ணணும்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அது சுத்தம் செஞ்சு டிஞ்சர் போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ATC இன்ஜெக்ஷன் போட்டால் அது காஞ்சி போடும் ஒரே நிமிஷத்தில். அல்லேலூயா. எனக்கு பாருங்கள், காலில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும். அது சின்ன வயசில் வைக்கும்பொழுது நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹாக்கி ஆடும்போது ஒருத்தன் பேட்டால் அடிச்சிட்டான். நான் 2 கோல் போட்டாட்டு கோவம் என் மேலே அவனுக்கு. ஆமாம், கரெக்டாக பார்த்து பள்ளத்தன் பட்டால சாம்பார் அப்படியே சுருடு கீழே அப்படியே உழுந்து அப்படியே மயக்கமாகி போயிட்டேன். அதுக்கு பிறகு போயிட்டு அந்த இடத்துல அடிப்பட்டு அதில் டிஞ்சர் போட்டு போனால் அந்த கால் இன்னும் அந்த வலி இருக்கும். ஆனால் காலேஜ் படிக்கும்போது அடிப்பான்னு தெரிஞ்சு அப்படி ஜம்ப் பண்ணிவிடுவேன். ஆமாம், PUC படிக்கும்போது நான் தான் வின்னர் கப்பு வாங்கினேன் PUCயில் ஹாக்கியில். அதுபோல் சில சமயத்தில் இந்த ப்ரூனிங் நமக்கு முக்கியம். அதில் தான் நீங்கள் கற்றுக்கொள்றீங்க. நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம், என்னத்தப்பா அடிக்கிற அளவுக்கு நேடாக கவனிக்கலை, பந்தை மட்டும் கவனித்தோம், அவன் பேட்டை கவனிக்கலடே நினச்சேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடியே விழல. அப்புறம் நம்ம பந்து எடுத்துகிட்டு அவன் பயந்து ஓட ஆரம்பித்தான். அதுபோல் உங்களுக்கு உபத்திரவங்கள் வருவது உங்களை கர்த்தர் சரி செய்வதற்கு. சொல்லுங்கள், எனக்கு உபத்திரம் வருது, கர்த்தர் என்னை சரி செய்வதற்கு. ஹல்லேலூயா. 2வது காரியம் அப்போ பார்க்கும்பொழுது ப்ரூனிங் இல்லையா. அதுக்கப்புறம் ப்ரூனிங் முடிஞ்ச உடனே பிக்கிங் கிரேப்ஸ். அப்போ அந்த கிரேப்பு அத்தனை நாள் வரையும் அந்த 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 தோட்டக்காரன் எல்லாத்தையும் செய்கிறான். இது கவனிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த செடிக்கு உயிர் இருக்குல்லங்கம்மா, அது கவனிச்சிக்கிட்டே இருக்குது. கடைசியில் அந்த செடி அழகான திராட்சை பழங்களை கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு கொடுக்குது. அந்த திராட்சை தோட்டக்காரன் என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கணும். அதை கொண்டு என்ன கொடுக்கணும்?
இல்லைன்னா இவன் லாஸ் ஆகிடும், ராஜாவுக்கு 1000 வெள்ளிக்காசு இவர் கடனாக மாறிடுவார். ஏன்னா முன்னாடியே குத்தைக்கு எடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? உங்களை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ராஜாவிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி என்கிட்ட வரணும். நான் உங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இயேசு ராஜாவிட்ட கொண்டு போய் படைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது யோசேப்பை பார்த்தீங்களா? யோசேப்பை குழியில் தூக்கி போடுறாங்க. போர்த்திபார் வீட்டில் போய் வேலை செய்கிறான். பெரிய சந்ததி. ஆபிரகாம் மல்டி பில்லியனரில், அதேமாதிரி அவங்களோட அப்பா ஐசக் மல்டி பில்லியனர், ஜாக்கப் எல்லாமே பெரிய சந்ததி. கடைசியில் போயிட்டு ஒரு வீட்டில் வேலைக்காரனாக போகிறான். பார்த்தீங்களா? போர்த்திபார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். அந்த போர்த்திபார் பார்க்குறான், என்னடா இப்படி இருக்கிறான், மூஞ்ச பார்த்தாவே தெரியுமாங்க, இவன் ஹை கிளாஸ் பீப்புள்னு தெரியும்ல. அப்படியே என்ன இவனு ஹீப்ரூவில் டாப்பில் இருக்கிறான். பார்த்தவொடனே அந்த அந்த போர்த்திபார் அவனை கீப்பர், அதாவது அவனை காவலாளியாக வீட்டுக்கு வச்சிட்றான். அங்கே உண்மையாக இருக்கிறான். இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க. அங்கே என்ன பண்ணுறான்? அங்கேயும் அந்த சிறைச்சாலைக்காரன் இவனை காவலாளியாக வச்சிட்றான். கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை தேசத்துக்கே காவலாளியாக மாற்றி விடுகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தேசத்துக்கு காவலாளியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் என்ன? காயின். இன்னொருத்தன் பேர் இன்னொருத்தன் பேர் ஆபேல். அப்போது காயனும் ஆபேலும் வயலுக்கு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு காயனை பார்த்து, வேர் இஸ் யுவர் பிரதர்? உன்னுடைய சகோதரர் எங்க? அவன் என்ன சொல்கிறான்? ஐ டோன்ட் நோ. என்ன சொல்லுவேன்? கர்த்தர் காயினை நோக்கி ரெண்டு பேர் தானங்க, அண்ணன் தம்பி 2 பேர் தான். அவனுக்குள்ள ஒற்றுமை இல்லை பாருங்க, கொலையா பண்ணிடுறான் பாரு. அப்போ வெறுப்பு வந்து கடைசியில் கடல் அடிச்சு கொண்டு வர்றான் பாருங்க. வெறுப்பு வரக்கும்போது, இயேசு ஆண்டவரே, நாங்களெல்லாம் ஒரே வீட்டில் இருக்காண்டவரே, ஒரே வயிற்றில் பிறந்தாண்டவரே, எங்களுக்குள்ள வெறுப்பு வரக்கூடாது. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஜாம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாது. எங்கள் அக்கா கஷ்டம் நான் உதவி பண்ணுவேன், எங்கள் தங்கச்சி கஷ்டம் நான் உதவி பண்ணுவேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி உதவி செய்யலாம் இருக்கணும். உபத்திரவம் செய்யலாம் இருக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் கேட்குறாரு, பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, வேர் இஸ் யுவர் பிரதர் கேட்குறாரு பாருங்க. வேர் இஸ் ஆபேல் யுவர் பிரதர் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? ஐ டோன்ட் நோ. என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது. நான் கீ எங்க வச்சேன், எங்க போய் தெரியாது. நான் கிளிப்பு வச்சேன் தெரியாது. சோப்பு வச்சேன் தெரியாது. முழிக்கிட்டா போலது. பாத்ரூம் போடா சோப்பு கூட தேடுற ஆள்லாம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அது என்ன பண்ணும்? சோப்பு வழுக்கி கீழே ஓடிட்டு இருக்கோம். என்ன சொல்லணும்? வந்த உடனே அவன் வந்து யூஸ் பண்ண சோப்பு அது வழுக்கின்னு போயிட்டு அதில் உள்ளே ஊந்து போச்சு சொல்லணும். அட்டோன்னோ அப்படின்வான். நீ தானே செஞ்சுட்டு ஐ டோன்ட் நோ தெரியக்கூடாது. உனக்கு தெரியணும். இல்லை சாரி, நான் குளிச்சுட்டு இருந்தேன், அது கையில் வழுக்கி கோழி போய் அந்த இதில் போய் உள்ளே போயிடுச்சு, நம்ம வேறு சோப்பு வாங்கலாம் சாரின்னு அவங்க முடிஞ்சு போச்சு. இன்னாடி நீ தாண்டி உள்ளே போன, நீ தாண்டி குளிச்ச, நீ தான் எக்கடை போச்சு சோப்பு. ஐ டோன்ட் நோ சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், ஐ டோன்ட் நோ சொல்லக்கூடாது. பிரதர் சிஸ்டர்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஐ டோன்ட் நோ சொல்லக்கூடாது. உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஐ டோன்ட் எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. உங்கள் மனைவி என்ன சொல்லக்கூடாது? ஐ டோன்ட் நோ சொல்லக்கூடாது. சீப்பை எங்கே வச்சா ஐ டோன்ட் நோ சொல்லக்கூடாது. சரி பாருங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறாரு? நான் காவலாளியோ? அவன் என்ன சொல்கிறா? am I my brother's keeper? நான் காவலாளியா? இதுதான் வேலையா? அவன் எங்கே போகிறான்? ஆபேல் போய் எங்கே போகிறான்? பக்கத்தில் வேலையா? யார்கிட்ட பேசுகிறான்? கடவுள்கிட்டே பேசலாம். என்ன திமிரு பத்தியா? அதான் போட்டார், ஒரு முத்திரை போட்டார். ஹல்லேலூயா, முத்திரை போட்டார். அப்போ அழுகுறான். ஓடு, ஏன்டா அழுகுறேன்னா? இல்லை நீங்கள் முத்திரைனால தாங்கிக்க முடியாது. அவத்தான் கருப்பாக படிச்சிட்டாரான். அது அப்போ முத்திரை தெரியாமல் இருக்குது அப்படின்னு தியாலஜி சொல்கிறான். அது என்ன கன்றாவியோ? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஹல்லேலூயா. அவன் சொல்கிறார் பாருங்க அடுத்த வசனத்தில் 10ஆம் வசனம் டக்குமா. அதற்கு அவர் என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. வாட் யூ ஹவ் டன்? என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கொல்லும் பொழுது அப்போ வழி தாங்க கத்திருப்பான்ல, சும்மா செத்துருப்பாமா. ஐயோ தாங்க முடியல அடிக்க டம்முன்னு அடிச்சிருப்பான். இந்த ரத்தம், இந்த சத்தம், ரத்தம் அவன் போயிட்டு கடைசியில் அது கூக்குரல் எடுக்கிறது. ரத்தத்திலே உயிர் இருக்குது பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த சத்தம் எடுக்கிறதான் போயிட்டு கூப்பிடு, பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காவலாளிகளை எப்படி இருக்கணும்? அந்த 5 காரியங்களில் 6 காரியங்களில் நீங்கள் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால் கர்த்தர் காவலாளிகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ரெவலேஷன் சாப்டரில் தூதர்களாய் மாற்றி விடுகிறார்.
என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். ஹல்லேலூயா. அப்போ மெசேஜ் கொடுக்குறவங்க, சுவிசேஷம் சொல்கிறவங்க, காவலாளிகள் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தூதர்களாய் மாற்றி விடுகிறார். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாற்றி விடுகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கடைசி வரலும் கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை, அந்த வினையாடு, அந்த திராட்சை தோட்டத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் அப்படியே அழற, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கவில்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சபையை நடத்திட்டேன், எப்போ மறிப்பேன்னு எனக்கு தெரியாது, இந்த சபையை கர்த்தர் நீ நடத்த ஆண்டவர் வருவர். டெய்லி அழற, ஆண்டவர்கிட்ட பெரிய சபையை கொடுத்தீங்க, இந்த சபை மூடப்பட்டு போச்சு ஒரே நிமிஷத்தில், ஆண்டவரை மன்னிச்சு கொள்ளுங்க, எங்கள் பக்கம் தவறுகள் இருந்தால், ஆனால் இந்த சபை பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, இந்த சபையை ஆண்டவர் நடத்துங்க ஆண்டவரே. இருதயம் உடைகிறது. எல்லா பாஸ்டருக்கும் அப்படி தானே? சபையை வந்து உருவாக்கி கஷ்டப்பட்டு 30 வருஷங்கள் எல்லாத்தையும் விட்டேன், என் பிஸ்னஸை எல்லாத்தையும் விட்டு, சொத்துக்கெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்று இந்த சபையை கற்று உருவாக்க தேவன் இரக்கம் பாராட்டினார் இல்லையா? இந்த சபை ஆண்டவர் நடத்தணும், ஆண்டோட வருகை வேலை நடத்தணும், அவர் கரங்கள் இந்த சபை. ஆண்டவரே அதுக்கு தான் சொல்கிறான் பாருங்க, அருமையாக பேதுரு சொல்கிறான் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 5:2 வாசிங்கம்மா. எப்படி? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. அருமையான காவலாளிகளை கர்த்தர் திராட்சை தோட்டத்தில் காவலாளிகளாக வச்சிருக்கிறாங்க. அந்த காவலாளிகள் என்ன செய்ய வேண்டும்? மந்தையை மேய்க்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்களாக இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் இனி மனுஷனை மேய்ப்பான்னு சொல்லிடுறார். ஹல்லேலூயா. நீ இனிமேட்டு பேதுருக்கிட்ட சொல்கிறார், இத்தனை மீன் பிடிச்ச, இனிமேல் நீ மனுஷனை பிடிப்பான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனுஷனை மேய்க்கிறவளாய் மாற்றி விடுகிறார். அப்போது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. ஹல்லேலூயா. கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயம் அல்ல. சபைக்கு வர்றது ஏண்டா வரணும்னு வரக்கூடாது. சபைக்கு வர்றது ஏண்டா வரணும் வரக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டது பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்துக்கு யார் கிடைக்கல. அவன் பாரில் உட்காந்துருக்கிறான், அவன் வந்து கலியாட்டத்தில் உட்காந்துருக்கிறான், எவ்வளோ வெறித்தனம், எல்லாம் மறித்து போக போகிறாங்க. இந்த பாருங்க, டூரிஸ்ட் போனோம் இதில் காஷ்மீரில் அத்தனை பேர் செத்து போயிட்டான். யோசிச்சு பாருங்கள், என்னைக்கு மரணம் வரும்னு நம்ம கையில் இல்லை. பஸ்ஸில் போகிறோம், டக்குன்னு அடிக்குது, ஃப்ளைட்டில் போகிறோம், எல்லாம் போகிறோம், ஆபத்து என்ன வரும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனோடு கூட இருக்க வேண்டும். என்னைக்கு மறிச்சாலும் கர்த்தரோடு. நாளைக்கு நரகத்தில் போய் கதறுவாய், வரும் நித்திய அக்கினி, நெத்திய அக்கினி உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அன்னைக்கு அழுது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சபைக்கு வர மேய்த்து. கட்டாயமாய அல்ல. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? சபைக்கு வேறு வழி இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கூட பாருங்க, அடுத்தது மனப்பூர்வமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நாட் பை கம்பல்ஷன் பட் வில்லிங்லி. நாட் பை கம்பல்ஷன் பட் வில்லிங்லி. சபைக்கு வரத்துக்கு பெருமையாக நினைச்சிடும். பெருமையான ஆண்டவரே, நான்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எங்கள் அப்பா பயங்கரமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சபைக்கு வரலாம் ரொம்ப அசிங்கமாக பேசுவார், கெட்ட வார்த்தை பேசுவார், அசிங்கமாக திட்டுவார், அடிப்பார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரனாக என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. அதுபோல் சபை என்பது தேவனுடைய திராட்சை தோட்டம், சபை என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், சபை என்பது பரலோகத்தினுடைய மனவாட்டி. அதை விட்டுவிடவே கூடாது. மனப்பூர்வமாய் சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? பாஸ்டர் ஆனால் என்ன கிடைக்கும்? எல்லா பாஸ்டரும் கார் வச்சுருக்கான், நம்மளும் போனால் கார் வச்சுக்கலாம், அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். அதுக்காக வரக்கூடாது. யூடியூப்பில் பேசுகிறானுங்க பாரு நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பேதுரு பெரிய பணக்காரன், பெரிய போட்டு வச்சுருந்தோமா. அப்போ ஒரு போட்டு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ரிச் மேன் இல்லாமல் ஒரு போட்டை போய் விலை கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான் 50 லட்சம், 1 கோடி 2 கோடி சொல்லுவான். ஒரு காரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கிடலாம், அவ்வளோ காஸ்ட்லியாக அந்த போட்டு. அன்னைக்கு அவன் போட்டு வச்சுருக்கான். யோவானு, பேதுரு, யாக்கோபு எல்லாம் போட்டு சொந்த போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரனுங்க. அந்த பணக்காரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்கள், இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவலட்சமான ஆதாயத்துக்காக ஊழியத்துக்கு வராத, உண்மையா உற்சாக மனதோடு. ஹல்லேலூயா. உற்சாக மனதோடும். அப்புறம் கடைசி வசனம் போயிடுங்க, லாஸ்ட் வசனம் பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் இயேசு மறுபடியும் வரப்போகிறாரு. அவர் வெளிப்படும் போது என்ன நடக்கும்? மகிமையுள்ள கிரவுன் ஆஃப் க்ளோரி, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறவங்க, ஒரு நல்ல ஒரு ப்ளே ஆஃப் இது குத்து சண்டை மாதிரி போகிறவங்க, அவங்க ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு கிரீடம் சுட்டுவாங்க, அந்த ஃப்ளாக் வந்து ஏற்றுவாங்க. அப்படி இந்தியா ஜெயிச்சுன்னா இந்தியா ஃப்ளாக் மேலே ஏறும், கிரீஸ் ஜெயிச்சுன்னா கிரீஸ் ஃப்ளாக் மேலே ஏறும், ஃப்ரான்ஸ் ஜெயிச்சுன்னா ஃப்ரான்ஸ் மேலே அவங்க போட்டு அவங்க தலையில் வந்து அழகான கிரீடங்களை சுட்டுவார்கள். அல்லேலூயா. அப்புறம் கோல்டு மெடல் கொடுப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உண்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னா, காவலாளியாக இருந்து, தேவனுடைய தூதனாக இருந்து, தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தீங்கன்னா, நான் வாடாத கிரீடத்தை உனக்கு தருவேன். இவன் சூட்டுற எல்லாமே வாடி போய்விடும், ஆனால் நான் உனக்கு நித்திய ஒரு அருமையான கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன். கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் காவலாளிகளை குறித்து 3 காரியங்களை பேசினார். அம்மான் பால். அம்மான் என்றால் என்ன அர்த்தம்? பிளண்டி அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் விருத்தியை சேர்ந்து காண்பிச்சார். பிறகு ஒரு காவலாளி என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். 3வது காரியம், அந்த காவலாளியை தூதனாய் மாற்றுகிறார். அந்த தூதன் கடைசியில் மேய்ப்பனாய் மாறுகிறார். அந்த மேய்ப்பன் உண்மையுள்ளவனாய் உற்சாகத்தோடு ஊழியம் செய்தால் வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.